எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கான ஒரு சூப்பரான ட்ராமாவ பார்த்தரலாமா? வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஹீரோயினையும் தான் காட்டுறாங்க. அவங்க வந்து சந்தோஷமா அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்க தூங்கி எந்திரிக்கும்போது பார்த்தீங்கன்னா, "நான் எப்படி இங்க வந்தேன்?" அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. பக்கத்துல இருக்கிறவர பார்த்துட்டு அவர் ஹஸ்பண்ட் தான், "அதோட இவரு எப்படி?" அப்படின்ற மாரிலாம் அவங்க யோசிச்சுட்டே இருக்காங்க. எனக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த ஹீரோ இருக்கார்ல, அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வசதியானவர், ரொம்ப பணக்காரரு. அவரோட தாத்தா இருக்கார்ல, அந்த தாத்தாக்கு ஹீரோனா ரொம்பவே இஷ்டம். அவர் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, ஹீரோயின் வந்து அந்த ஆஃபீஸில் வேலை பார்க்கும்போது, "நீ என் பேரனை கல்யாணம் பண்ணிக்கோமா, நீங்கள் 2 பேருமே வந்து சரியான பொருத்தமா இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம நீ என் பேரனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா வந்துட்டு, உங்க அப்பாவோட பிசினஸ்க்கு வந்து நான் நிறையவே ஹெல்ப் பண்ணுவேன், இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவேன்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்லுவாங்க. ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க, "எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லப்பா. இந்த கல்யாணத்தில எனக்கு விருப்பமே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே அவங்க அப்பா என்ன சொல்வாருன்னா, "இல்லம்மா, இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி நம்மளுக்கு கிடைக்காது. இவ்வளோ வசதியானவங்க நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பே கிடையாது. அவங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தான் கேட்குறாங்க. உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே. இல்ல உனக்கு பிடிக்கல அப்படின்னாலும் ஓகே தான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் உன்னை வந்து வற்புறுத்த மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லுவாரு. அதையும் சொல்லுவாரு. அதே சமயத்துல என்ன சொல்லிடுவாருன்னா, "என்ன நம்ம கம்பெனிக்கு இந்த கல்யாணம் நடக்கல அப்படின்னா வந்துட்டு இன்வெஸ்ட்மென்ட் பண்ண யாரும் இல்ல. யாரும் வரவும் மாட்டாங்க. பரவால்ல விடுமா. அதனால என்ன? அதுக்காக உனக்கு பிடிக்காத கல்யாணத்த பண்ண வைக்க முடியுமா?" அப்படின்ற மாரி அப்பா சொல்லவும், இவங்களுக்கு ரொம்ப சங்கடமா போயிரும். சரின்னு என்ன சொல்லுவாங்கன்னா, "ஒத்துக்கிறேன். நான் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துப்பாங்க. உடனே இவங்க தாத்தா வந்து 2 பேரும் மனசு மாறத்துக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா, சீக்கிரம் இவங்க 2 பேருக்குமே வந்துட்டு ஹீரோ 2 பேருக்குமே வந்துட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல மேரேஜ் பண்ணி வச்சுருவாரு. பார்த்தீங்கன்னா, இப்ப அடுத்தது வந்து கல்யாணம் தான் நடந்துட்டு இருக்கும். அந்த கல்யாணத்துல பார்த்தீங்கன்னா, ரிஜிஸ்டர் மேரேஜ் டைம்ல கூட ஹீரோ வந்துட்டு ஊருக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாம அப்படியே கல்யாணம் முடிஞ்சிட்ட உடனே கூட அவங்க தான் ஆன்லைன்லயே பார்த்தே கல்யாணம் பண்ணிக்கிறாங்கல்ல. கல்யாணம் முடிஞ்ச உடனே கூட ஹீரோயினுக்கு வந்து ஒரு கிஃப்ட் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி அவர் வெளிநாடும் போயிடுவாரு. ஹீரோயின பார்க்க அவர் வரவே மாட்டாரு. அவர் அவ்ளோ வேலையில பிஸியா இருப்பாரு. தாத்தா ரொம்பவே ஃபீல் பண்ணுவாரு. ஒண்ணும் ஃபீல் பண்ணாதம்மா. அவனுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டான வேலை இருக்கு. சீக்கிரமாவே அவன் எவ்வளோ சீக்கிரம் போய் அவ்வளோ சீக்கிரம் இங்க வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா சொல்லிட்டு இருப்பாரு. இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு மாதிரியாவே இருக்கும். இப்ப ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இப்ப அவங்க என்ன நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்கன்னா, 3 வருஷம் ஆகுது. ஆனா இன்ன வரைக்கும் நீ ஒரு தடவ கூட என் முகத்த நீ நேர்ல பார்த்ததே கிடையாது. ஆனா எப்படி இன்னைக்கு நம்ம 2 பேரும் இப்படி ஒண்ணா இருக்கோம் அப்படின்ற மாரி அவங்க யோசிப்பாங்க. இவன் வந்து நேத்து நைட் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்ப்பாங்க. வெளிநாடு போயிருந்தாருல்ல ஹீரோ, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து நைட்டு தான் வந்துட்டு வந்திருப்பாரு. வந்தவுடனே பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட்டி நடந்திருக்கும். அந்த பார்ட்டில பார்த்தீங்கன்னா, அவர் நல்லபடியா ட்ரிங்க்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, இப்ப இவங்களோட ஸ்டெப் மதர் இருக்காங்கல்ல, ஹீரோயினோட ஸ்டெப் மதர், அவங்க வந்து என்ன சொல்வாங்கன்னா, "இங்க என்னம்மா உட்காந்துட்டு இருக்க? மாப்பிள வந்திருக்காரு. போய் அவர்கிட்ட போய் பேசுற வழிய பாரு. அது மட்டும் இல்லாம நம்ம கம்பெனி ரொம்ப லாஸா போயிட்டுருக்கு. அவர்ட்ட சொல்லி கொஞ்சம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ண சொல்லுமா." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி இந்த மாதிரி சொல்லும்போது ஹீரோயினுக்கு இதுலலாம் விருப்பமே கிடையாது. என்னால முடியாது அப்படின்னு சொல்லும்போது, உடனே அவங்க என்ன சொல்வாங்கன்னா, "என்ன நீ இப்படி இருக்க? கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளை எல்லாம் கைக்குள்ள போட்டு வச்சுக்கிறது கிடையாதா? அத நீ சொல்ற மாரி கேட்கிறதுவா அந்த மாரி தானே வச்சுக்கணும். நீ என்ன இப்படி இருக்க? போய் இந்த ட்ரிங்க்ஸ போய் அவர்ட்ட குடு." அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. இவங்களும் போயிட்டு அத குடுத்துருப்பாங்க. அத தவிர இப்ப வேற எதுவுமே அவங்களுக்கு ஞாபகமே இருக்காது. அதுதான் அவங்களுக்கும் ஒரு சந்தேகம் வருது. நேத்து நைட் வந்து நம்ம ஸ்டெப் மதர் வந்து ஏதோ ஒண்ணு குடுத்தாங்க. அதுல தான் வந்துட்டு ஏதோ மிக்ஸ் ஆகியிருக்குன்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம 2 பேரும் இப்படியா நாங்க மீட் பண்ணணும்? இதுவரைக்கும் கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. ஒரு தடவ கூட அவர் என்ன நேர்ல பார்த்ததே கிடையாது. இப்ப கண்ணு முழிச்சு பார்த்தாருன்னா என்ன நெனைப்பாரு? இந்த கோலத்துல இருந்து பார்த்தா நம்மள எதுவும் தப்பா நெனைப்பாரோ? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஒரு மாதிரி நெனச்சிட்டு இருப்பாங்க. கண்ணு முழிச்சு பார்க்குறாரு. கண்ணு முழிச்சு பார்த்தோன்னே ஹீரோயின பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா, என்ன அது சாதாரணமா பேசினா கூட பரவால்ல. அவர் என்ன சொல்லிடுறாருன்னா, "உனக்கு எவ்வளோ பணம் வேணும்?" அப்படி இப்படின்ற மாரி பேசுறாரு. ஹீரோயினுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. "எனக்கு ஒண்ணும் பணம்லாம் தேவையில்ல." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. "உன்ன மாரி பொண்ணுங்கலாம் எவ்வளோ வேணாலும் பணத்த தான் எதிர்பார்ப்பாங்க. இந்த கார்ட் இத வேணா வச்சுக்கோ. எவ்வளோ வேணா வச்சுக்கோ." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும் இவங்களுக்கு ரொம்ப கோவம் வருது. "எனக்கு பணம் எதுவும் தேவையில்ல. ஆனா நீ வந்து அந்த அளவுக்கு ஒர்த்தான ஆளும் கிடையாது. இந்த ₹1 இதுதான் நீ உன்னோட ஒர்த்துக்கு இதுதான் இந்த ₹1 தான்." அப்படின்ற மாரி தூக்கி போட்டு அங்கிருந்து ஹீரோயின் கிளம்புவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யார் இந்த பொண்ணு இவ்ளோ திமிரா பேசுறா? அப்படின்ற மாரி இருக்கு. ஏன்னா இவர் தான் இன்னுமே ஹீரோயின பார்க்கவே இல்லையே. அதோட வந்துட்டு இவ்ளோ திமிரா பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிடுவாரு. இப்ப ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ்க்கு கிளம்பி வந்துருவாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்டெப் மதர் திரும்பவும் வருவாங்க. "என்னம்மா மாப்பிள்ளை கிட்ட விஷயத்தெல்லாம் பேசிட்டியா? நான் சொன்னதெல்லாம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. இப்ப இவங்க வந்து இப்படி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப கரெக்ட்டா இவங்க ஹீரோயினுக்கு கோவம் வரும். "நேத்து நைட் வந்து நாங்க நாங்க அதுல வந்துட்டு நீங்க என்ன மிக்ஸ் பண்ணீங்க?" அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அதெல்லாம் விடு. இப்ப அதுவா முக்கியம்? அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அத பத்தி சொல்லு." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்டே இருப்பாங்க. "ஒண்ணுமே நடக்கல. என்ன நடந்தது? என்ன சொல்ல வேண்டியிருக்கு?" அப்படி இப்படின்னு கேட்கும்போது, "அப்புறம் எதுக்காக உன் மாப்பிள்ளை வந்துட்டு உன் வீட்டுக்காரன் வந்து உன்ன வந்து விவாகரத்து பண்ணணும்னு சொல்லிட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கான்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "ஆமா. அவருக்கு பிடிக்கலன்னா, அப்ப எனக்கு மட்டும் பிடிச்சிருக்குன்னு அர்த்தமா? எனக்கும் பிடிக்கல. நானும் அவன வந்து விவாகரத்து பண்ண போறேன்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கோவமா சொல்லுவாங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்டெப் மதருக்கு ரொம்பவே கோவம் வரும். "நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இந்த மாதிரி மட்டும் ஆச்சு அப்படின்னா நம்ம கம்பெனி எந்த அளவுக்கு போயிடும் தெரியுமா? சுத்தமா நம்ம கைய விட்டே போயிடும்னு" சொல்லுவாங்க. உடனே இவங்க வந்து என்ன ஹீரோயின் வந்து ரொம்ப கோவப்படுவாங்க. அதாவது "இவ்ளோ நாளா நம்ம கம்பெனிய வந்து நீங்க தானே எடுத்து நடத்துறீங்க. இதுல ப்ராஃபிட், லாஸ் எல்லாத்துக்கும் பொறுப்பு நீங்க தானே. அப்ப லாஸ் ஆனாலும் அதுக்கு நீங்க தான் பொறுப்பு ஏத்துக்கணும்." அப்படின்ற மாரி அவங்களும் சொல்லிடுவாங்க. பேசிட்டு இப்ப என்ன சொல்றாங்கன்னா, "இதுக்கு மேல என் வாழ்க்கைய வந்து நான் அடமானம் வைக்க தயாரா இல்ல. எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல. நான் அவன விவாகரத்து பண்றது தான் சரியான முடிவா இருக்கும்னு" சொல்லிட்டு அவங்க சித்தி என்ன சொன்னாலும் கேட்காம அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. நேரா இப்ப இவங்க எங்க போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோவோட அம்மா இருக்காங்களா, அவங்கள பார்க்க தான் போவாங்க. அங்க போனோம்னா அவங்களுக்கு இவங்கள சுத்தமா பிடிக்காம இருக்கு. அவங்க தாத்தாவோட வற்புறுத்தனால தான் இந்த கல்யாணமே நடந்தது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "பணத்துக்காக தானே என் பையன நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட. உன்னால அவன் நெறையவே நஷ்டம் அடைஞ்சுட்டான். அது மட்டும் இல்லாம உங்க அப்பா வந்து உன்ன காரணம் காட்டி நெறையவே என் பையன்
பையன் கிட்ட இருந்து பணத்தை வந்து புடுங்கிட்டாரு. அவனுக்கு நீ வந்து பொருத்தமானவளே கிடையாது. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அவனை விட்டு விலகிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்க இப்படி கேட்ட உடனே இவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, எனக்கும் அதெல்லாம் ஆர்வமே கிடையாது தான் கல்யாண வாழ்க்கையில. நானே வந்து விவாகரத்து பண்ணணும்னு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது, உங்க மாமியார் வந்து என்ன கேட்பாங்கன்னா, என்ன கேட்ட உடனே ஒத்துக்கிட்ட, சரி எதா இருந்தாலும் நல்லது தான் அப்படின்ற மாதிரி சரி போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அனுப்பி வச்சிருவாங்க. இப்போ இங்க வந்துட்டு ஹீரோ இருக்காருல்ல, அவரோட அசிஸ்டன்ட் வந்து கேட்பாரு, என்ன பாஸ் நீங்க கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது, இன்னும் ஒரு தடவை கூட நீங்க உங்க ஒய்ஃப் வந்து நேர்ல பார்க்கவே இல்ல. அவங்கள பார்க்க தான் முயற்சி பண்ணுங்களேன், அவங்கள்ட்ட பேச முயற்சி பண்ணுங்களேன். இன் கேஸ் வந்து அவங்களும் உங்களை லவ் பண்ணலாம், நீங்களும் உங்களுக்கும் அவங்கள பிடிச்ச மாதிரி இருக்கலாம்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுட்டே இருப்பாரு. அதான் அவரோட அசிஸ்டன்ட் சொன்னாலும் இவர் ஒரே வார்த்தையா சொல்லிடுவாரு, நான் அந்த பொண்ணை பத்தி நல்லாவே விசாரிச்சுட்டேன். அவளோட குடும்ப சூழ்நிலைக்காக பணத்துக்காக தான் அவன் என்ன கல்யாணம் பண்ணியிருக்கா. மற்றபடி அவளுக்கு என் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. அப்படி இருக்க ஒருத்தையை நான் எதுக்காக பார்க்கணும்னு நினைக்கிறோம், எதுக்காக அவ கூட வாழணும்னு நினைக்கிறோம். இது நாங்கள் 2 பேரும் பிரியறது தான் சரியான முடிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா, இப்போ ஹீரோயினோட அம்மா, அதாவது ஹீரோட அம்மா இருக்கார்ல, அவங்க வந்துட்டு ஹீரோயினை கூப்பிட்டு சைன் பண்ண சொல்லியிருப்பாங்க டிவோர்ஸ் பேப்பரில். அதை சைன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா, அவங்க பையன் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு ஆசையாக அவங்கள வந்து கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, ஓ ஹீரோ இங்கேயும் வந்துட்டானா, அவன் பார்த்தா என்ன நினைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்கும்ல, அங்கேருந்து அங்கே எழுந்திரிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் வந்தது வந்து ஹீரோவாக இருக்காது, அவரோட அசிஸ்டண்ட்டாக தான் இருக்கும். அப்படின்னா வந்துட்டு ஒரு ஸ்டூடியோ வந்து நடத்திட்டு வருவாங்க. அந்த ஸ்டூடியோவில் பார்த்தீங்கன்னா அதுவும் லாஸாக தான் போயிட்டுருக்கும். அப்போ அவங்க அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு கேட்பாங்க, என்னதான் ஆச்சு இவ்வளோ நஷ்டத்தில் போயிட்டுருக்குன்னு கேட்கும்போது, ஆமாம் அவங்க அப்பாவோட கம்பெனி நஷ்டத்தில் தான் போயிட்டுருக்கு, உங்களோட கம்பெனி இப்போ நஷ்டத்தில் தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு ஒரே வழி தான் இருக்குது, அதாவது என்னென்னா யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. என்னது இது இப்படியே சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கோவமாக வரும். ஒரு ஐடியா மட்டும் நம்மகிட்ட இருக்குன்னு அந்த அசிஸ்டன்ட் சொல்லுவார். ஏன்னா நம்ம ஸ்டூடியோவை காப்பாற்றிக்கணும், அது மட்டும் தான் வழின்னு சொல்லுவார். என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஹீரோ இருக்கார்ல, அவருக்கு வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே பார்த்து பழகின ஒரு பொண்ணை வந்துட்டு திரும்ப இப்போ கல்யாணம் பண்ணி வைக்கிறதா ஏற்பாடு பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க வீட்டில். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்காக வந்து ஒரு பெரிய ஹாலை வந்து வாடகை எடுத்திருப்பாங்க. அதாவது அதை டெக்கரேட் பண்ணுறதுக்கான வேலைங்கள்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த டெக்கரேஷன் ஒர்க்கை வந்து எப்படியாவது அவங்க கையில் காலில் விழுந்தாவது அதை நம்ம வாங்கிடணும், அதை மட்டும் நம்ம பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு இந்த ஸ்டூடியோ நம்ம வந்துட்டு அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ண யாருமே வேண்டியதில்லை, நம்ம தக்க வச்சுக்கலாம் அதை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவர் ஐடியா கொடுத்தோன்னே நம்ம எப்படி அவங்ககிட்ட போய் கேட்குறது அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ரொம்ப தயக்கமாகவே இருக்கும். ஆனால் சரி இதுதான் ஒரே வழி அப்படின்னா வந்துட்டு நான் எதுக்காக போகணும், பேசாமல் நீ போய் பாரு அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு என்ன தெரியும் அதை பற்றி எல்லா விவரமும் உனக்கு தான் தெரியும், இப்போ நீயே நேரில் போனால் தான் அது வந்து சம்மந்தப்பட்டவங்க நேரில் போனால் தானே ஈஸியாக அதை வந்து சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லவும், சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒத்துப்பாங்க. இப்போ ஹீரோ இருக்க இடத்த தேடி ஹீரோயின் வருவாங்க. போன உடனே ஹீரோயின் வந்து பேசலாம்னு ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா, ஹீரோவுக்கு வந்துட்டு இவங்களை பார்த்தாலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லை. ஏன்னா அவர் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே அவங்களை இந்த மாதிரி ஒரு இதில் பார்த்துட்டாரா, அதெல்லாம் வந்துட்டு இவங்களை வந்துட்டு ஒரு தப்பான பொண்ணு அப்படின்ற மாதிரி கற்பனை பண்ணிக்கிறாரு. டக்குன்னு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவளுக்கு இதே வேலை தான் திரியிற போல இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் மனசில் நினச்சிக்கிறாரு. உடனே அவங்க வந்துட்டு அவங்க பேச வராங்க, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லும் போது, எனக்கு இப்போ அது பேசுறதுக்கு நேரமும் இல்லை, அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டும் இப்போ இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இவங்க டக்குன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த டிசைனிங் ஒர்க்கை பற்றிலாம் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா என்னோட திறமையெல்லாம் நான் காட்டுவேன் அப்படி இப்படின்ற மாதிரி இவங்க இது டிசைனிங்கை பற்றி பேசுவாங்க. அவர் என்ன நினச்சிப்பாருன்னா, இவங்களை தப்பான கண்ணோட்டத்தோட அந்த மாதிரிலாம் அவங்க பேசுகிறாங்களோ அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிப்பாரு. அவங்கள பார்த்தாலே இப்போ கோவமாக வருது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோ வந்து ஒதுங்கி போக போக அவர்கிட்ட போய் கெஞ்சி பேசிகிட்டே இருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுத்து பாருங்க, ஒரு எனக்கு வந்து உங்களை அவ்வளோ சீக்கிரத்தில் திருப்திப்படுத்த முடியும்னு தெரியாது, ஆனால் ஒரு 2 நிமிஷமாவது எனக்கு டைம் கொடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு கொஞ்சம் கூட வெக்கமாகவே இருக்காதா, இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க, இங்கிருந்து வெளியே போ அப்படி இப்படின்னு சொல்லும்போது, சார் நான் சொல்கிறது நம்புங்க, எனக்கு நிறைய வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு வந்து, எது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஆமாம் எனக்கு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எனக்கு நிறைய கிளைண்ட்ஸ்லாம் இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசும். ஹீரோக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் அதிகமாகிட்டே இருக்கும். பேச பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து செம்ம கோவம் வருது. இவனை இந்த மாதிரி பொண்ணாக இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாரு. இங்கேருந்து போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுறாரு. இவங்களுக்கு இப்போ எப்படி தோணுதுன்னா, எப்படியாவது கெஞ்சியாவது இவர்கிட்ட வந்து இந்த வேலையை நம்ம வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்திருக்காங்க. அதனால நம்மளோட திறமையை காட்டலாம் நினச்சி அவங்க சுத்தமாக இது பண்ண மாட்டாங்களே, நம்மளோட டிசைன்லாம் மாடல்லாம் எடுத்து வந்திருக்கும், சுத்தமாக பார்க்கவும் மாட்டாரு, அதை பற்றி கேட்கவும் மாட்டாருன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதோடு இப்போ இவங்களுக்கு ஒரு ஐடியா மட்டும் தோணுது. அதாவது என்னன்னா, இந்த டிசைனர்லாம் வந்து ஹீரோ வந்து வர சொல்லியிருப்பாரு, எவ்வளோ டிசைன் அதெல்லாம் வர சொல்லிட்டு அவங்கள யாராவது ஒருத்தரை செலக்ட் பண்ண நினைப்பாரு. பேசாமல் அந்த இடத்துக்கு நம்ம போயிடுவோம், அங்கே நம்ம டிசைனரில் ஒருத்தரும் நம்ம இருக்கும் போது நம்மளை செலக்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பிளான் பண்ணுவாங்க. அந்த இடத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, அங்கே வந்துட்டு ஹீரோயினுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு, நல்லா ட்ரிங்க்ஸை போட்டு அப்படியே தள்ளாடிட்டே வந்துட்டு இருக்காரு. அவருக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன சார் இப்படி தடுமாறிட்டு இருக்கீங்க, வாங்க உங்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டை திறந்துட்டு ஹீரோ வெளியே வந்துறாரு. பார்த்தோன்னே அவருக்கு செம்மக்கம் வருது. ஏன்னா இவரும் உன்னோட கிளைண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற மீனிங்கில் கேட்குறாரு. இவங்களுக்கு இது புரியாமல் டிசைனிங்கை பற்றி தான் கேட்குறாருன்ட்டு, ஆமாம் இவரும் என்னோட கிளைண்ட் தான்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதோட சும்மா இல்லாமல் அந்த தடுமாறிட்டு இருக்கவர் வேற, இந்த பொண்ணு இருக்க இது ரொம்ப நல்ல பொண்ணு, நம்ம என்ன சொன்னாலும் இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம் இஷ்டத்துக்கு அவர் பாட்டுக்கு பேசிகிட்டு இருப்பாரு. இப்போவும் அங்கேருந்து போகும்போது வந்து ஹீரோயின் வந்து திரும்பவும் கேட்பாங்க, எனக்கு ஒரு 5 நிமிஷம் மட்டும் டைம் கொடுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு அந்த மைண்டே இப்போ இல்லை அப்படின்ற மாதிரி அவர் வேற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிடுவார். நம்ம எவ்வளோ சொன்னாலும் அவர் கேட்கவே மாட்டேங்கிறார். பேசாமல் ஒன்று பண்ணுவோம், ஹீரோட கார் இங்கே தான் நிற்கிது, அந்த கார் மேலே நம்ம டிசைன்ஸ் எல்லாம் இங்கே வச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு கார் மேலே அந்த டிசைன்ஸ் எல்லாம் வச்சுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ கார் கிட்ட வந்து ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, அதெல்லாம் பார்க்குறாரு. பார்த்தவொன்னே அவருக்கு இதெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது, இது ஓனர் யார், இதெல்லாம் செய்கிறவங்க யாருன்ற எனக்கு மொத்த டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட்டை சொல்லும்போது அவரும் ஓகேன்னு சொல்லுவார். சொன்னவொன்னே பார்த்தீங்கன்னா இப்போ காரில் ஏறி வந்துட்டு இருப்பாங்க. காரில் வர வழியிலே ஹீரோ வந்து என்ன கேட்பாருன்னா, அந்த டிவோர்ஸ் பற்றி பேச சொல்லியிருந்தானே என்ன ஆச்சு அந்த விஷயம்
அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாரு. அதுக்கு இப்போ அந்த அசிஸ்டன்ட் என்ன சொல்வாருன்னா, சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு உங்கள் ஒய்ஃப் வந்து டிவோர்ஸ் பேப்பரில் வந்து சைன் பண்ணியே கொடுத்துட்டாங்க, உங்கள் அம்மா கிட்டே கொடுத்துட்டாங்க. ஆனால் அவங்களோட ஸ்டெப் மதர் இருக்காங்களா, அவங்க வந்துட்டு இந்த டிவோர்ஸை வந்து ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த கம்பெனிக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தீங்க, அது இன்னும் நீங்கள் சரியாக பண்ணலை அப்படின்றதுக்காக அவங்க நஷ்டஈடு வேணுன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவார். ஹீரோக்கு ரொம்பவே கோவம் வரும். இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்துட்டு பணத்துக்காக என்ன வேணால் செய்யக்கூடியவங்களா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டுட்டே இருப்பார். சரி சரி அவங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த பணத்தை நம்ம கொடுத்துடலாம், ஆனால் எனக்கு வந்து டிவோர்ஸ் வந்து ப்ராப்பராக வேணும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். இப்போ அடுத்து என்னோட பிளான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு டேபிள் டென்னிஸ் விளையாடக்கூடியவராக இருப்பார். சரி அங்கே போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கே வருவாங்க. முதே பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ வந்து என்ன சொல்வார்னா, எனக்கு வந்துட்டு இந்த வேலை அந்த வேலைன்னு சொல்லிட்டு வேலை சம்மந்தமாக பேசிகிட்டே இருப்பார். அப்போ அவர் ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்வார்னா, இப்போ உனக்கு வெட்டிங் நடக்க போதில்ல, அதில் வந்துட்டு அந்த வேலையெல்லாம் டெக்கரேஷன் வேலையெல்லாம் எனக்கு அந்த இதை கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருப்பார். இவங்க 2 பேர் பேசிகிட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. ஹீரோ தேடியே வந்துருவாங்க. வந்தவொடனே பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்டேயும் பேசுவாங்க, அவர் ஃப்ரெண்டு கிட்டேயும் பேசுவாங்க. உடனே ஹீரோ வந்து அவர் ஃப்ரெண்டு கிட்ட கேட்பார், இவளை உனக்கு முன்னாடியே தெரியுமா? எனக்கு ரொம்பவே நல்லா தெரியுமே, ரொம்ப நல்ல பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுவோம். ஒருத்தியை கூட விட்டு வைக்கமா, ஒருத்தர் கூட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தப்பாக நினச்சிப்பாரு. அதோட ஹீரோயின் வந்துட்டு திரும்பவும் கேட்பாங்க, எனக்கு ஒரு 5 நிமிஷம் கூட டைம் கொடுங்களேன், நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லும்போது, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்கிறேன்ல, உனக்கு சொன்னால் புரியாதா அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து திட்டிகிட்டே இருப்பார். சரி அப்போ ஒரு பந்தயம் வச்சுக்கலாம், இப்போ நம்ம 2 பேருமே வந்துட்டு இங்கே விளையாடுவோம், யார் ஜெயிக்கிறாங்களோ அப்போ வந்து அவங்க வந்து டைம் கொடுக்குறோம், நான் ஒரு வேளை ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு நீங்கள் 5 நிமிஷமாவது டைம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு இதெல்லாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் விளையாட மாட்டேன்னு சொல்லுவார். அப்போனா என்கிட்ட தோற்று போயிடுவீங்கன்னு பயப்படுறீங்கன்னு சொல்லுங்கன்ற மாதிரி எங்கள் ரொம்ப வளர்ப்பாங்க. இப்போ ஹீரோ வந்துட்டு சரி வா விளையாடி பார்த்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்றாங்க. இப்போ 2 பேருமே விளையாடுறாங்க, பயங்கரமாக விளையாடிட்டே இருக்காங்க, ரொம்ப நேரம் ஆகிட்டே இருக்குது. யாருமே விட்டு கொடுக்காம விளையாடுறாங்க. அதாவது ஹீரோவும் 2 பேருமே டென்னிஸ் வந்து சூப்பராக விளையாடிட்டே இருக்காங்க. அவங்களால ஒருத்தர் தோக்கடிக்கவே முடியல, அப்படியே போயிட்டே இருக்குது. கடைசியில் என்னதான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரால தான் முடியுது. உடனே ஹீரோ வந்து நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. உடனே ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு இப்போ வந்துட்டு மேட்ச் வந்து ட்ரால தான் முடிஞ்சிருக்கு, அதாவது நான் ஜெயிச்சிட்டேன் தோத்துட்டேன்லாம் அப்படி இல்லாத பட்சத்தில் எனக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குது தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் முடியாது, எனக்கு இதில் விளையாடவே விருப்பமே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. உடனே எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் திரும்பவும் கேட்டு பார்ப்பாங்க. எனக்கு தான் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்கிறேன்ல, உனக்கு புரியவே புரியாதான்ற மாதிரி திட்டிட்டு போயிடுவார். ஹீரோயின் இப்போ என்ன நினைப்பாங்கன்னா, இவ ஏன் இப்படி இருக்காரு, நான் என்ன சொல்ல வரேன்றதே கேட்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. இவ்வளோ கேட்கும் போது ஹீரோ வந்து சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் அங்கேருந்து போகும்போது இவங்க ரொம்ப வருத்தப்பட்டு நின்றுட்டு இருக்காங்களா. அப்போ ஒரு ஃப்ரெண்டு இருக்காருல்ல, அவர் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னு இதெல்லாம் பார்க்குறாரு. பார்த்துட்டு நீ ரொம்பவே மெனக்கெட்டுட்டு இருக்க போல இருக்கு அவங்ககிட்ட பேசுறதுக்கு, ஆனால் அவன் தான் கொஞ்சம் கூட உனக்காக ஒதுக்க மாட்டேங்கிறான் நேரத்தை அப்படி இப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்வார்னா, இன்னைக்கு நைட்டு என் வீட்டுக்கு வா, அவனை எப்படி சமாளிக்க வைக்கிறதுன்ற ஒரு சூப்பர் ஐடியா அவனுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன்னா இவங்க ஸ்டுடியோவை காப்பாற்றி ஆகணும் அப்படின்றதுக்காக அன்றைக்கி நைட்டு வந்து அவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கும் வருவாங்க. வந்தோடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நான் வந்து அதாவது நீ நினைக்கிற மாதிரி அவனை வந்துட்டு நீ என்ன நினைக்கிறியோ அதுக்கு ஒத்துக்க வைக்கிறேன், அது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைக்கிறேன், உன் ஸ்டுடியோவை உனக்கே நான் திரும்ப தர வைக்கிறேன், அதுக்கு பதிலாக நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே நிறைய அந்த ட்ரிங்க்ஸ் அது எல்லாத்தையும் நீ ஒரே இதில் காலி பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாரு. நான் வந்துட்டு ஹீரோயின் இந்த மாதிரி சொல்லவும் ஹீரோயின் வந்துட்டு சரி போட்டி தானே நம்மளுக்கு இது தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு முட்டாள்தனமாக அவன் சொல்கிற மாதிரிலாம் எல்லாம் செஞ்சிடறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா சும்மா எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு இவங்க நல்லா ஒரு மாதிரி ஆனதுக்கப்புறமா அவங்கள்ட்ட மிஸ்பிஹேவ் பண்ண முயற்சி பண்ணுறாரு. உடனே இவங்களை தள்ளி விட்டுட்டு இவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் ஹீரோ என்னோட ஹஸ்பண்ட் உனக்கு தெரியுமா, அவனுக்கு மட்டும் தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கத்துவாங்க. என்ன ட்ராமா போட்டுட்ருக்கியா, அவன் உன் ஹஸ்பண்டாக இருந்தால் எதுக்காக ஒரு கான்ட்ராக்ட் விஷயத்துக்காக ஒரு ஸ்டூடியோவை காப்பாற்றணும் சின்ன ஒரு விஷயத்துக்காக அவங்ககிட்ட நின்றுட்டு நீ காலையில் வந்துட்டு அவங்ககிட்ட அவ்வளோ போராடி நின்றுட்டு இருந்த, இப்போ அவன் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஏன்னா இவங்களோட கல்யாணம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நடந்தது, கல்யாணத்தப்போ ஹீரோவே வராமல் தான் அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருந்தது. ஸோ யாருக்குமே இவங்க தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னே தெரியாததுனால இவர் இந்த மாதிரி சொல்லுவார். சுத்தமாக நம்பவே மாட்டேங்கிறாரு. நீ ஏதோ ட்ராமா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான், எங்களுக்குள்ளே வந்துட்டு 1000 இருக்கும், அவர் சும்மா நாங்கள் 2 பேர் விளையாடுவோம், எல்லாருக்கும் முன்னாடி அப்படி தான் நாங்கள் நடந்துப்போம், அதுக்காக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லைன்னு ஆயிருமா, நீ இது மாதிரி என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டேன்றது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சது அப்படின்னா உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இதோட இது கடைசியாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு வெளியே ஓடி வந்துட்டே இருப்பாங்களா. அந்த ஆள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து துரத்திக்கிட்டே வந்துகிட்டே இருப்பார். உடனே நேராக வந்துட்டு இவங்க ஓடிட்டே இருப்பாங்க. ஆப்போசிட்டில் வந்துட்டு ஹீரோ இருக்கார்ல, அவர் வந்துடுவார். வந்தவொன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து நேராக அவங்க மேலே ஜம்ப் பண்ணியே ஏறிப்பாங்க. என்னை எப்படியாவது காப்பாற்று ப்ளீஸ் ப்ளீஸ்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சுவாங்க. ஹீரோ வந்துட்டு அவங்கள பார்ப்பார், அவங்க வந்து நிதானத்தில் இல்லைன்றதையும் பார்ப்பார், பின்னாடி அவங்க ஒருத்தன் துரத்திட்டு வரான்றதையும் பார்ப்பார். பார்த்துட்டு என்னடா உனக்கு பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டை அதட்டி விட்டுட்டு ஹீரோயின் வந்துட்டு இவகிட்ட இனிமேல் நீ வராதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இப்போ அவங்க நிலவரம் சரியில்லை, உடனே அவங்கள தூக்கிக்கிட்டே அப்படியே போவார். போகும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் புலம்பிக்கிட்டே வருவாங்க. எனக்கு மட்டும் ஏன் தான் அப்படிலாம் நடக்குதோ தெரியல அப்படின்ற மாதிரிலாம் புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இல்லை ஹீரோயினை வந்துட்டு கூட்டிகிட்டு வந்து ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாரு. இவங்க புலம்பிகிட்டே இருக்காங்களா, சரி டென்ஷன் ஆகாத, இந்த கொஞ்சமாக தண்ணி மட்டும் சாப்பிடு அப்படின்னு சொல்லி தண்ணி கொடுங்க. அது குடிச்சிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ கண்ணுக்கு வந்து ஹீரோயின் ரொம்ப அழகாக தெரிய ஆரம்பிச்சிடறாங்க. உடனே வந்துட்டு தன்னை அறியாமல் அவரை போய் அவங்கள போய் கொஞ்சம் ஆரம்பிச்சிடறாரு. டக்குன்னு அவர் என்ன சுதாரிச்சுட்டு, நான் என்ன இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன் சீச்சி அப்படின்ற மாதிரி அவராக சுதாரிச்சுக்கிறாரு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அவருக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்றது நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிருது. உடனே அவர் தனக்கு தானே என்ன சொல்லிப்பாருன்னா, அந்த பொண்ணு மேலே இந்த மாதிரி என்ன உனக்கு வரலாமா, அவள் என்ன மாதிரி பொண்ணுன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல, அப்படி இருந்தும் அவன் மேலே போய் உனக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்து அது நல்லாவா இருக்கும், நீ தான் உன்னை கண்ட்ரோலாக வச்சுக்கணும்
பார்க்கணும் அப்படி இப்படின்ற மாதிரி தனக்கு தானே பேசிப்பாரு. இதே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோயின் ஒரு பக்கம் உட்காந்துட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோட அசிஸ்டன்ட் இருக்கார்ல, அவர் வேற ஹீரோ கிட்ட வருவார். எதுக்காக அப்படின்னா அந்த டிசைனரை பத்தி டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி கேட்டிருந்தார்ல ஹீரோ, அதை பத்தி கொடுக்கலாம் அப்படின்னு தான் அவர் வந்திருப்பாரு. நீங்க கேட்ட அந்த டிசைனரோட நம்பர் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும். சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணுவாரு. கால் பண்ணா ஹீரோயின் தான் எடுத்து ஹலோன்னு சொல்லுவாங்க. நான் வந்துட்டு இந்த மாதிரி ஹீரோ அவரோட பேரை சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்க டிசைனரா அப்படி இப்படின்னு கேட்கும்போது அந்த பேரை கேட்டவுடனே இப்போ ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எதுக்காக நீ இப்படி பண்ற, ஒரு 5 நிமிஷம் எனக்காக நீ டைம் ஒதுக்கியிருந்தா நான் என்னோட டிசைனிங்ல அந்த இதெல்லாம் நான் உனக்கு காட்டியிருப்பேன்ல, எதுக்காக என்கிட்ட ரூடாக பிஹேவ் பண்ணுற, நீ இந்த மாதிரி ரூடாக பிஹேவ் பண்ணுறதுனால தான் மற்றவன்லாம் என் லைஃப்பில் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டான், இன்றைக்கி எவ்வளோ பெரிய பிரச்சனையில் நான் மாட்டிக்கிட்டேன் தெரியுமா, கொஞ்சம் ஏமாந்துருந்தா என்ன ஆகியிருக்கும் அப்படி இப்படின்னு அவங்க பாட்டுக்கு சொல்லுவாங்க. இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து கீழே அவர் உட்காந்து வச்சுட்டு வந்தார்ல ஹீரோயின், அங்கேருந்து சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது. உடனே ஃபோனை பேசிக்கிட்டே அப்படியே கீழே இறங்கியே வந்துடுறாரு. பேச்சு கொடுத்துட்டே இருக்காரு. ஹீரோயின் பேசிகிட்டே இருக்காங்க. நீ வந்து எதுக்காக இப்படி ரூடாக நடந்துக்கிறேன்னு எனக்கு தெரியவே இல்லை, நான் டிசைனர் காட்டிட்டு தானே வரேன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் ஹீரோவுக்கு புரியுது. உடனே கிட்டவே வந்துடுறாரு. நீ டிசைனரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட வந்து கேட்கும். ஆமாம் நான் டிசைனர் தான் சொல்லுவாங்க. அது பார்க்க தான் என்கிட்ட வந்தியா, அதை பற்றி பேச தான் வந்து கேட்கும்போது ஆமாம் வேறு எதுக்காக நான் உன்னை பார்க்க வந்தேன் அப்படின்ற மாதிரி அவங்களே இப்போ கேட்டுட்டு இருப்பாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் இப்போ எனக்கு தெரியாது, நான் உன்னை தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ இப்போ தான் ஃபீல் பண்ணுவார். அவங்க நினச்சிருந்தார்ல அது எல்லாமே எதுவுமே ஹீரோயின் அந்த மாதிரி இல்லை அப்படின்றது இப்போ தான் அவருக்கு புரியவே வருது. சரின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோயினை நல்லா அங்கேயே தூங்க வச்சிருவார். இப்போ காலையில் ஹீரோயின் வந்து ஃப்ரெஷ்ஷாக எந்திரிச்சு வருவாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக நடந்து வந்துட்டு இருப்பாங்க. ஹீரோ வீட்டில் தான் இருக்கோன்றது அவங்களுக்கு இப்போ தெரிஞ்சிடும். வந்தோடனே ஹீரோ கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இதோட இந்த மீட்டிங்கை முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு. அவங்கள்ட்ட தான் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் திரும்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு லைவாக வந்துட்டு மீட்டிங் ஆன்லைனில் மீட்டிங் இருக்குல்ல அதை பண்ணிட்டு இருப்பாரு. அச்சோ இது லைவாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு பின்னாடி இப்போ ஹீரோயின் வந்து டக்குன்னு போய் ஒளிஞ்சுப்பாங்க. உடனே அவர் மீட்டிங்கும் அதை கட் பண்ணிட்டு சரி சரி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிடுவாரு. மீட்டிங்கை முடிச்சுட்டு வர ஹீரோ வந்து என்ன சொல்வாருன்னா, இன்னைக்கு நைட்டு வந்துட்டு எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெக்கரேஷன் ஒர்க்லாம் பண்ணுறதுக்காக நிறைய டிசைனர் வராங்க, அதில் வந்து நீயும் வந்து கலந்துக்க அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயினுக்கு சந்தோஷமாக தாங்கலை. இதுக்காக தானே நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு சந்தோஷமாக துள்ள ஆரம்பிச்சிடுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா ஹீரோக்கும் அவங்க மேலே இப்போ ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துருது. பேசிகிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இப்போ 1-2 பேரும் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. சாப்பிட்டுட்டே இருக்கும் போதே ஹீரோக்கு வந்து அவங்க தாத்தா கிட்டேருந்து கால் வரும். அவருக்கு இன்னொரு கல்யாணம் நடக்க போகிற விஷயமே அவங்க தாத்தாக்கு தெரியவே தெரியாது. அவர் வந்து என்ன கேட்பாருன்னா, என்னடா நினச்சிட்டு இருக்க, நீ உன் ஒய்ஃப் வந்து சேர்ந்து வாழ்கிற மாதிரியே எனக்கு தெரியலையே, என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ தெரியாது, உடனே 2 பேரும் சேர்ந்து வந்து என்னை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அஜிஜோ இதனடா புது பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நொந்துப்பார். அதோட இப்போ என்ன பண்ணுவாருன்னா அவரோட ஒய்ஃபுக்கு ஒரு மெசேஜ் போடுவார். என்னவா இருக்குன்னா, இங்கே பாரு தாத்தா வந்து நம்ம 2 பேரையும் ஒன்றா பார்க்கணும்னு சொல்கிறாரு. வந்து அனுப்புறோன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு அந்த மெசேஜ் வந்துடும். ஆனால் ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா 2 நம்பர் யூஸ் பண்ணுறதுனால இன்னொரு நம்பருக்கு அந்த மெசேஜ் வரும்போது ஹீரோக்கு இது தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன்னா ஹீரோயினுக்கு தெரியும் இவர் தான் தன்னோட புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு தானே இவங்க பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த நம்பர்ல வந்துட்டு சரி சரி நான் போயிடுறேன், நான் போய் அவரை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்பி விட்டுருவாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தாவை பார்க்கறதுக்காக ஹீரோயின் அதாவது ஹீரோ கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக இப்போ கேப்பு கண்ணாடிலாம் பெருசு பெருசாக மாட்டிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு வருவாங்க. வர டைம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஹீரோ வரதை பார்த்தோன்னு போய் ஒளிஞ்சுப்பாங்க. இப்போ ஹீரோவுக்கு தெரியாது ஹீரோயின் வந்திருக்காங்கன்னு. அவர் தான் இன்னும் ஹீரோயினை பார்த்ததே இல்லையே. அவர் நேராக போய் தாத்தா போய் பார்க்கும்போது என்ன நீ மட்டும் வந்திருக்க, உன் ஒய்ஃப் வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவளுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதனால தான் அவள் கொஞ்சம் லேட்டாக வருவா, நீங்கள் எதுக்கு தாத்தா இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேசுவார். நீங்கள் 2 பேரும் இப்படி இருக்கீங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுதுன்னு ஒரு குழந்தை கூட நீங்கள் பெற்றுக்கவே இல்லையே, அவர் ரொம்ப நல்ல பொண்ணுப்பா, அவரோட சந்தோஷமாக இருப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டே இருக்காரு. ஹீரோக்கு விவாகரத்தாக ஆனது இப்போ அதாவது அவங்க சைன் பண்ணிட்டாங்கன்னு இவங்க சைன் பண்ண வேண்டிய வேலை இருக்குது, அது வேற இன்னும் பாதியில் நின்றுட்டு இருக்கு. அந்த வேலையும் இவருக்கு அடுத்த கல்யாணம் நடக்க போகிறது எதுவுமே இந்த தாத்தாக்கு தெரியாது, சந்தோஷமாக சேர்ந்து சீக்கிரமாக வாழ ஆரம்பிங்கப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அட்வைஸ் பண்ணுவார். சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹீரோவும் அவருக்கு இதுக்கு மேலே எதுவும் சொல்லி புரிய வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோவும் இப்போ கிளம்பிடுவார். அதுக்கப்புறம் அவர் கிளம்புனதுக்கு நல்லா கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு வருவாங்க. வந்துட்டு இப்போ தாத்தா கிட்ட பேசுவாங்க. தாத்தா வந்து பேசுகிறாங்க, எப்படி உங்களோட மேரேஜ் லைஃப்லாம் போகுது, நல்லபடியாக போயிட்டு இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது ஏன் இவ்வளோ லேட்டாக வந்து அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுன்னு சொல்லிட்டு அங்கே தான் மறைஞ்சிருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி தாத்தா கிட்ட மட்டும் சொல்லிடுவாங்க. ஆனால் இவர் எப்படி இருக்கான் என் பேர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போலாம் சிரிக்கவே மாட்டான், ரொம்ப சோகமாக இருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லும்போது நீ தப்பாக எடுத்துக்காதம்மா, அவனோட வேலை அந்த மாதிரி, அதனால தான் அவன் வந்து ஒரு மாதிரியாக டல்லாகவே இருந்துகிட்டே இருப்பான், நீ நினச்சா அவனை மாற்ற முடியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுக்கு சொல்லுவார். சரி சரின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா கிட்டே ஹீரோயின் வந்து அந்த மாதிரிலாம் பேசி முடிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு வந்துட்டே இருப்பாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேயே ஹீரோ வந்து நின்றுட்டு இருப்பாரு. ஹீரோ வந்துட்டு இவங்க பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது கண்டுபிடிச்சோன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாரு. இப்போ இவங்க 2 பேரும் வந்துட்டு தாத்தா ஒன்றா பாத்திரக்கூடாதுல்ல, பார்த்துட்டா வந்துட்டு இவன் தான் அவனோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லிடுவாருன்னு சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்சிக்கிட்டு அவரோட கார் இருக்குல்ல அந்த காருக்குள்ளே போய் டொபுக்குன்னு போய் விழுந்துருவாங்க. விழுந்தோன்னே பார்த்தீங்கன்னா அந்த கார் டிரைவர் இருக்காருல்ல அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டோரையும் மூடி விட்டுருவாரு. இதான் ஏன்னா அவங்க ஏதோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி நினச்சா என்னமோ மூடி விட்டுருவாரு. மூணுன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து ஒன்றுமே புரியாது, நீ எப்படி இங்கே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாரு. இவங்க டக்குன்னு சமாளிப்பாங்க. சமாளிக்கும் போது ஏன் உங்கள் காது இப்படி செவந்திருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரிலாம் அவர் ஹீரோ சொல்லிட்டே இருப்பாரு. திரும்பி எந்திரிச்சு நின்று சுதாரிச்சுக்கிட்டு பெருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ திரும்பவும் கேட்பாரு, நீங்கள் என்ன பண்ணுற எதுக்காக வந்து அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது வந்து நான் எதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டா வந்து டிசைனர்லாம் வந்து பார்க்கணும்னு சொன்னீங்களா, அது இங்கே தான் வரணும்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துக்கு வந்துட்டு நான் உன்ன அது சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க.
சொல்லுவாங்க, சாரிலாம் சொல்ல வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும்போது, சரி ஓகே அப்போ நான் எந்த இடத்துக்கு வரணுமோ அங்கேயே வந்து நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புவாங்க. வேக வேகமாக அங்கேருந்து போகணும்னு நினைப்பாங்க. இப்போ இந்த நேரத்துக்கு இவ எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இங்கெல்லாம் வரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டே இருப்பார். அது மட்டும் இல்லாமல் அசிஸ்டண்ட்டை கூட கூப்பிட்டு கேட்பாரு, ஒரு பொண்ணு உன்னையே சம்மந்தமே இல்லாமல் சுற்றி சுற்றி வரனா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் கேட்கும்போது இவர் என்ன சொல்வார்னா, இன்னுமா உங்களுக்கு புரியல, வேற என்ன ஒரு க்ரஷ்ஷாக இருக்கலாம், லவ்வாக இருக்கலாம், அந்த மாதிரி தான் எதுவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற சொல்லுவார். மாதிரியே பார்த்தீங்கன்னா இப்போ இவர் சொன்ன உடனே இவருக்கு ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாக ஒரு பக்கம் சிரிப்பு தான் வருது. எது லவ்வா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ வர சொன்னால அந்த டிசைனர்லாம் ஒர்க்கெல்லாம் அவங்க எல்லாருமே அந்த மீட்டிங்க்கு வந்திருக்காங்க. அங்கே தான் இப்போ ஹீரோயினும் வருவாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ வந்து எல்லாரோட டிசைனும் கொடுக்கலாம் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த இன்னொருத்தர் இருந்தால ஹீரோட ஃப்ரெண்டாக ஹீரோயின் கிட்ட தப்பாக நடந்தார். அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா ஹீரோ கிட்ட கேட்பாரு, நீ போய் போய் இவகிட்டே உன் டிசைன் எல்லாம் நீ கொடுக்க போற, உன்னோட வேலைக்கு நீ இவளையே அப்பாயிண்ட் பண்ண போற, என்னோட இவ ஒன்றும் அந்த அளவுக்கு திறமையானவ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, அதில் என்ன தப்பு இருக்குது, அவங்களுக்கு வந்து என்கிட்ட கொடுக்க பிடிச்சிருந்தா கொடுக்கட்டுமே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லும்போது, நீ எதுவுமே சொந்தமாக பண்ணல, நீ பண்ணது எல்லாமே என்னோடது, நீ திருடிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவப்படுவார். எது நான் திருடிட்டேனா, என்னோட ப்ராஜெக்ட்லாம் இதுதான் அப்படின்னு சொல்லி அவங்க காட்டும் போது என்னோடது இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவர் வந்து என்ன சொல்லுவார், ஹீரோயின் வச்சிருக்க மாதிரி அதே வச்சு அதை ஃபுல்லாக அவர் வச்சுட்டு இது எல்லாமே என்னோட ஓன் ப்ராஜெக்ட், இது எல்லாத்தையும் நீ திருடிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேலே பழி போடுவார். அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் என்ன சொல்வார்னா, இதெல்லாம் உன்னோடது தான் அப்படின்றது உன்னால் ப்ரூஃப் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்கும்போது, இது எல்லாத்தையுமே நான் வந்து என்னோட லேப்டாப்பில் தான் வந்துட்டு நான் வந்து டிசைன் பண்ணேன், ஆனால் இப்போதைக்கு என் லேப்டாப் வந்து வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே இவர் என்ன சொல்வார்னா, இதுலேருந்தே தெரியலையா வந்து போய் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கோர்த்து விட்டுருவாரு. போதே பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ டக்குன்னு என்ன சொல்லிடுவார்னா, இது எல்லாமே ஹீரோயின் அவங்களோட டிசைன் தான் அப்படின்றத நான் நம்புறேன், அவங்களுக்கு தான் நான் வந்து இந்த வாய்ப்பை கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டே இருப்பார். இதுக்கிடையில் இப்போ ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு ஒரு ஐடியா, நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு தானே சொன்னீங்க, கண்மூடித்தனமாக எனக்கு வந்து அந்த மாதிரிலாம் செய்ய வேணாம், நான் என்னோடது தான் இந்த ஒர்க்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்கன்னா, அவங்க வரையும் போது ஒவ்வொரு ட்ராயிங்கும் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து அவங்க பேர் வந்து அவங்க எழுதி வச்சுருப்பாங்க. அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் என் பேர் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பேர் இருக்கும். அப்போ ஹீரோயினோட ஒர்க் தான் அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ அவங்க ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, என்னோட திரு ஒருத்தர் சொல்கிறாருல அவரோட பெயிண்டிங்லேயும் பார்க்க சொல்லுவாங்க, உங்களோடதுலேயும் பாருங்கள் என்னோட பேர் தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கரெக்டாக அங்கே பார்க்கும்போது ஹீரோயினோட பேர் தான் இருக்கும். அப்போ இதுலேருந்து நீங்கள் தான் என்னோடதெல்லாம் வந்து இது பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவப்படுவோம். ஆமாம் அப்படி தான் பண்ணுவேன், அதனால என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த மாதிரி திட்டுவார். இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்பவே கோவம் வருது. நீ என்ன ரொம்ப நல்ல மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்க, நீ என்னோட ஃப்ரெண்டையே வந்து மடக்கி போட்டு வச்சிருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு ஹீரோயினை வந்து அடிக்க போறாரு. ஹீரோயினுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. உடனே படாருன்னு அவரை ஓங்கி ஒரு அரைஞ்சிடுறாங்க. என்னையவே அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹீரோயினை அடிக்க போகும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து பெஞ்சாக தாவி அப்படியே வேகமாக வந்துட்டு அவரை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடுவார். ஹீரோயினை வந்து அடிக்கிறத அவர் விட மாட்டார். என்ன சொல்வார்னா, நீ என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்டு அப்படின்றதுக்காக உன்னை வார்ன் பண்ணி அனுப்புகிறேன், இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி அனுப்பிடுவார். அது மட்டும் இல்லாமல் வந்த எல்லா டிசைனர்கிட்டையும் ஒரு விஷயத்த சொல்லிடுவார், ஹீரோயின் தான் இந்த வேலையை பார்க்க போகிறாங்க அப்படின்றத எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லிடுவார். அங்கேருந்து கோவமாக வெளியே வருவார். வெளியே வந்தவர் என்ன பண்ணுவார்னா, அவர் தங்கச்சிக்கே கால் பண்ணுவார். கால் பண்ணிட்டு என்ன சொல்வார்னா, உன்னை நான் அன்னைக்கே என்ன சொன்னேன், நம்மெல்லாம் அதாவது நண்பர்கள், நீ வந்துட்டு எப்படியாவது அவனை இப்போ கல்யாணம் பண்ணிவிடு, அவனை வந்து எப்படி பேசி உன்னோட வலைக்கு கொண்டு வந்துடுன்னு சொன்னா இல்லையா, நீ அதை செஞ்சியா இல்லையா, இப்போ பாரு அவன் கையை விட்டு போயிடுவான் போல தெரியுது, அவன் வேற ஒரு பொண்ணுக்காகலாம் இந்த மாதிரி பறிஞ்சு பேசிகிட்டு இருக்கான், நீ என்னதான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவப்படுவார். உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது, அவனை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும், நீ கவலையை விடு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. ஆஃபீஸில் ஹீரோயின் இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவரோட அசிஸ்டன்ட் வந்துட்டு ஒரு வழியாக நம்மளுக்கு நம்ம ஆசைப்பட்ட மாதிரி இந்த ப்ராஜெக்ட் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது இப்போ அசிஸ்டன்ட் என்ன பண்ணுவாருன்னா, ஆமாம் இதை வந்துட்டு இப்போ ப்ராப்பராக பண்ணுறதுக்காக இப்போ நீ அங்கே போகணும், அந்த ஹீரோ வந்து கூப்பிட்டுருக்கான், அந்த அக்ரிமெண்ட்லாம் இருக்கும்ல அதில் சைன் பண்ணுறதுக்காக நீ போகணும்னு சொல்லும்போது, எது நானா, நீ போய் பண்ணிட்டு வாயின்னு சொல்லும்போது, ஏன்னா நீ திரும்ப திரும்ப புரியாமல் பேசிகிட்டு இருக்க, இதெல்லாம் உன்னோடது, நீ தான் போனால் தான் சரி வரும்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். இப்போ நான் போனேன் அப்படின்னா என்னோட உண்மையான பேரை தான் நான் சைன் பண்ண வேண்டியதாக இருக்கும், அப்படி நான் சைன் பண்ணேன்னா நான் தான் அவனோட ஒய்ஃப் அப்படின்றத அவன் கண்டுபிடிச்சிருவானே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுவாங்க. பார்க்குறாங்க, நீங்கள் போனால் தான் அது சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும். வேறு வழியே இல்லை, நான் தான் போய் தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஹீரோ பக்கம் கிளம்பி வராங்க. வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த கான்ட்ராக்ட் இதெல்லாம் வந்துட்டு எல்லாமே நான் டீட்டெயிலாக எழுதியிருக்கேன், இது எல்லாத்தையும் நல்லா படித்து பார்த்துட்டு சைன் பண்ணிவிட்டு இந்த ஒர்க்கை வந்து நீ பக்காவாக பண்ணி கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்கிறாரு. ஹீரோன்னு வந்துட்டு சரின்னு சொல்லிடுறாங்க. சைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்களுக்கு தயக்கமாக இருக்குது. இருந்தாலும் அவங்க ஒரிஜினல் பேர் தான் நாங்கள் போட முடியும், டக்குன்னு அவங்களோட ஒரிஜினல் பேரே போட்டுறாங்க. அதை பார்த்தோன்னு ஹீரோக்கு செம்மக்கும் வந்துடுது. அப்போ நீ தான் வந்து என்னை பணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டவளா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சாரு. அவங்களுக்கு ஹீரோயினுக்கு இப்போ என்ன சொல்ல வந்தாலும் அவர் புரிஞ்சிக்கவே மாட்டார். அவர் பாட்டுக்கு கத்திக்கிட்டு ஹீரோனை போட்டு அப்படியே நெருக்க ஆரம்பிச்சாரு. அவங்க கத்தி கதற மாதிரி அலறாங்க. பார்த்தா இதெல்லாம் ஹீரோனோட கனவாக இருக்கும். எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சைன் பண்ணதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. அதோட ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இதாகுது. உடனே டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா, சைன் மட்டும் பண்ணாமல் தெளிவாகிக்கிறாங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சாங்க. ஹீரோ வந்து தடுத்து நிப்பாட்டி, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, எங்கே வேணா போ, சைன் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு இப்போ மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க. ஏன்னா சைன் பண்ணால் இப்போ எல்லாமே கெட்டு போயிடும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு ஐடியா தோணுது. அன்றைக்கி காரில் வந்து விழும்போது ஹீரோயின் வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்ததுனால அவருக்கு வந்து காதெல்லாம் செவந்து போய் அப்படி இருந்தார் அப்படின்றதுனால இவங்க வேற மாதிரி அவரை வந்து கொஞ்சம் இது பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. நான் அவர்கிட்ட க்ளோஸப்பாக வந்து நின்றுக்கிட்டு, நான் வந்து சைன் பண்ணாதான் வேணுமா, ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க வேண்டாமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதாக கேட்கவும் ஹீரோவுக்கும் இவங்க தான் என்கிட்ட வந்தாலே ஒரு மாதிரி இருக்காரு. அதோட பார்த்தீங்கன்னா அவர் வந்து தடுமாறிக்கிட்டு பரவாயில்லன்ற மாதிரி சொல்லிடுவார். அப்பாடா தப்புச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ நினச்சிப்பாங்க.
இந்த மாதிரி க்ளோஸாக இருக்கிறத பார்த்தோன்னா அவங்க இந்த மாதிரி ஒரு வேலைக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மந்திரிச்ச மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாரு. அப்போ அசிஸ்டன்ட் பார்த்துட்டு என்ன பாஸ் அவங்கள தான் இப்போ ரொம்ப பிடிக்குது போல உங்களுக்கு அப்படி இப்படின்னு கேட்கும்போது வந்த வேலையை சொல்கிறா அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டுகிட்டே இருப்பார். ஒன்றும் இல்லை இப்போ அவங்களுக்கும் உங்களை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களும் உங்களே சுற்றிட்டு வராங்க, நீங்களும் அவங்க மாதிரியே சுற்றிட்டு இருக்கீங்க. இன்னும் 2 வாரத்தில் அவங்களுக்கு பிறந்த நாள் வேறு வருது. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு கிஃப்ட்டை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் அப்படியே அதை கொடுத்துட்டு ப்ரப்போஸ் பண்ணிவிடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுப்பாரு. பார்த்தீங்கன்னா இந்த ஐடியா ரொம்பவே பிடிச்சிருக்கு. டக்குன்னு அவர் என்ன சொல்வாருன்னா ஹீரோயின் கிட்ட போய் கேட்பாரு, இன்னும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு வந்து இன்னும் ஒரு கொஞ்சம் நாள் பர்த்டே வருது, அவளுக்கு ஒரு நெக்லஸ் வாங்கணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கவும் சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு என்ன மாதிரி நெக்லஸ்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கேட்கும்போது உனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதுதான் அவளுக்கும் பிடிக்கும், உனக்கு பிடிச்ச மாதிரியே சூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோக்காக வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. அதில் ஒரு நெக்லஸ் வந்து அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, இது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹீரோயின் சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா அதை எடுத்து ஹீரோயின் கழுத்தை அப்படியே போட்டே விட்டுறாரு. ஹீரோயினுக்கு அப்படியே ரொம்ப ரொமான்டிக்காக ஃபீல் ஆகுது. இவங்க 2 பேரும் இப்படியே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த இது ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், அவரோட தங்கச்சி வந்திருக்காங்களா, அவங்க டக்குன்னு வந்து நேரில் வந்து நிற்கிறாங்க. பார்த்தோன்னே இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அவங்க வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நான் இப்போ தான் ஊர்லேருந்து வந்தேன், வந்துட்டு வெல்கம் பார்ட்டி வச்சிருக்கேன், நீ கலந்துப்பீல இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. கண்டிப்பாக நான் கலந்துப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். என்ன சொல்கிறாருன்னா இப்போ ஹீரோயினையும் வந்துட்டு அந்த வெல்கம் பார்ட்டிக்கு நீயும் வரியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் எப்படி வர முடியும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கவும் உடனே இப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா நீங்கள் 2 பேரும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் தானே, அதனால் வந்தால் என்ன தாராளமாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து வரேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. பார்ட்டி ஆரம்பிச்சிருது. இந்த பார்ட்டியில் ஹீரோயின் வந்துட்டு வந்திருக்காங்க. ஹீரோ கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட ஸ்டெப் மதர் இருக்காங்களா, அவங்க அங்கே வந்துடுறாங்க. அவங்கள பார்த்தோன்னே ஹீரோயின் வந்துட்டு மறைஞ்சிக்கிறாங்க. இப்போ நம்ம இங்கே இருக்கிறத பார்த்தா பிரச்சனையாக போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிக்கிறாங்க. டக்குன்னு வந்துட்டு ஹீரோ வந்துட்டு என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஹீரோ சுற்றி ஒரு பொண்ணு வராங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோயின் மேலே தவறாக வந்து அந்த ட்ரிங்க்ஸை வந்து கொட்டி விட்டுருவாங்க. சரி சாரி தெரியாமல் பட்டுடுச்சு, நான் வேணா உங்களுக்கு வேறு ட்ரெஸ் தரவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. ட்ரெஸ் கொடுக்குறேன், வேறு ட்ரெஸ் மாற்றி தரேன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல இருக்கட்டும்னு ஹீரோயின் சொல்லும்போது இல்லை நீங்கள் என்னோட பார்ட்டிக்கு வந்திருக்கீங்க, இங்கே வந்து உங்களுக்கு ட்ரெஸ் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா வந்துட்டு அது எனக்கு தான் கஷ்டமாக இருக்கும், அதனால் ப்ளீஸ் தயவு செஞ்சு வாங்க உங்களுக்கு வேறு ட்ரெஸ் தரேன்னு சொல்லவும் ஹீரோயின் அவங்க கூப்பிட்ட இடத்துக்கு போகிறாங்க. அவங்க வேறு ட்ரெஸ் தரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அதாவது நானும் ஹீரோ வந்துட்டு சின்ன வயசுலேருந்து ஒன்றா தான் படித்தோம், ஒன்றா தான் நாங்கள் வந்துட்டு இருந்தோம், இப்போ எங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்லேயே நாங்கள் நினைக்கும் போது அவங்க தாத்தா ஒருத்தர் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு வேற ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் வந்துட்டு அவங்க 2 பேருக்குள்ளே இப்போ டிவோர்ஸே ஆயிடுச்சு, திரும்ப நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா வேற ஒரு பொண்ணு இடையில வந்துருவாளோன்னு எனக்கு பயமாக இருக்குது. இப்போ நான் வந்துட்டு அவருக்கு வந்து இடம் கொடுக்கலாமா இல்லை வேண்டாமா அப்படின்ற மாதிரி இவங்கள்ட்டையும் இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்கும். ஹீரோயினுக்கு வந்து பயங்கரமாக கோவம் வருது. ஏன்னா வந்துட்டு அவங்க வந்து ஒய்ஃபாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த கோவம் வருது. அவங்க டக்குன்னு என்ன சொல்லிடுறாங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கூட கிடையாது, ஜஸ்ட் ஃப்ரெண்டு மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் உங்களோட பர்சனல் லைஃப், அதை பற்றியே என்கிட்ட கேட்குறீங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை முடிவு எடுத்து செய்யுங்க அப்படி கேட்டோம். அந்த பொண்ணு என்ன செய்வாங்கன்னா சரி நீ சொல்கிறது சரிதான் அப்படியே பண்ணிக்கலாம், சரிவா இந்த ட்ரெஸ்ஸை போடுன்னு சொல்லுவாங்க. ஹீரோயினும் மாற்றிப்பாங்க. நான் அந்த நாட்டெல்லாம் நான் கட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்டி விடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நின்றுட்டே இருப்பாங்க. இப்போ ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அந்த பார்ட்டிக்குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா இவங்க ஹீரோயின் முன்னாடி வருவாங்க, அவங்க பின்னாடி வருவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டெல்லாம் அப்படியே அவுந்துக்கிட்டு ட்ரெஸ்ஸே அவுந்து வந்துடும். உடனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகிடும், எல்லாருமே இப்படி ஆயிடுச்சுன்னு. ஹீரோ உடனே பதறி போயிடுவார். அவர் வேகமாக ஓடி வந்து அவரோட கோட்டை வந்து ஹீரோயினுக்கு கழட்டி கொடுத்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கூல் பண்ணுவார். ஹீரோயின் வந்து ரொம்ப சமாதானப்படுத்தி ஹீரோ வந்து கூட்டிகிட்டு வருவார். அப்போ வந்து இது வேணும்னே அவங்க தான் பண்ணியிருப்பாங்க, அவங்க தான் வேணும்னே இந்த மாதிரி லூஸாக கட்டி அவங்க அவமானப்படுத்தணுன்றதுக்காக அந்த பொண்ணு பண்ண வேலையாக இருக்கும். இவங்க அந்த கோட்டை பொத்திட்டு ஹீரோ வந்து சமாதானப்படுத்திட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லும்போது என் மேலே கோவமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. உடனே அதெல்லாம் உங்கள் மேலே கோவப்படுறதுக்கு நான் யாருன்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. இதெல்லாம் தெரியாமல் நடந்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது இது உங்கள் பார்ட்டி உங்கள் லைஃபு, நானும் இதுக்கும் நம்மளுக்கும் 2 பேருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படி இப்படின்னு கேட்கும்போது நம்ம ஜஸ்ட் ஃப்ரெண்டு கூட கிடையாது, பிஸ்னஸ் பார்ட்னர் தானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது அவருக்கு அது மட்டும் தானே வேறு எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருப்பார். அவங்க கேட்க தயாராக இல்லை, ஏன்னா அவங்க ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கிறதுனால அங்கிருந்து வேகமாக கிளம்பிடுறாங்க. ஹீரோக்கு இது ரொம்பவே கஷ்டமாக போயிடுது. மறுநாள் ஆகுது. இப்போ தாத்தா இருக்கார்ல, அவர் கூப்பிட்டு ஹீரோ வந்து பயங்கரமாக திட்டுறாரு. நீ என்ன தான் நினச்சிட்டு இருக்க, நேற்று அந்த பார்ட்டியில் ஏதோ ஒரு பொண்ணை வந்து நீ ஹக் பண்ணிட்டு இருந்தியாமே, உன் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ண பார்க்குறியா, அவ்வளோதான் உன்னை தொலைச்சு போடுவான் அப்படி இப்படின்ற மாதிரி ஹீரோ மிரட்டிட்டு இருப்பாரு. பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தாத்தா தள்ளி விட்டுறாரு. சில பொருள்லாம் தாத்தா மேலேயே குத்திடுது, அது அவருக்கு காயமாயிடுது. ஹீரோ வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப மனசொடிச்சு போயிடுறாரு. அவருக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து திரும்ப கொண்டு வந்து அவர் வீட்டில் விட்டு அவரை சமாதானப்படுத்திட்டு இருப்பாரு ஹீரோ. அதோடு பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் மீட்டிங்காக வந்து ஹீரோயின் வந்து திரும்பவும் ஹீரோ பக்கம் வந்திருப்பாங்க. முதே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ மறுநாள் இவங்க 2 பேரும் நார்மலாக பேசிட்டே இருக்காங்க. இப்போ ஹீரோயின் வந்து கூல் டவுனாக தான் இருக்காங்க. இப்போ ஹீரோ வந்து கேட்பாரு, அன்றைக்கி பார்ட்டியில் நடந்ததுக்காக சாரின்னு சொல்லும்போது நீங்கள் எதுக்காக சாரிலாம் கேட்குறீங்க, உங்களுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. அதோடு வந்துட்டு இவருக்கு வந்து அடிபட்டிருக்கும், நேற்று அந்த தாத்தா அந்த தூக்கி போட்டாரில் அந்த பொருள்னால, அதுக்கு வந்து நான் மருந்து போடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து மருந்து போட்டுட்டே இருப்பாங்க. இவங்களும் நார்மலாக பேசிகிட்டே இருப்பாங்க. பேசும்போதே பார்த்தீங்கன்னா ஹீரோ மனசு விட்டு பேசலாம் நினைக்கும் போதே ஒரு சைன் போடுங்கன்னு சொல்லிட்டு அவர் அசிஸ்டன்ட் வந்து நின்றுட்டு இருப்பாரு. அதோட பார்த்தீங்கன்னா இப்போ தான் நீ வருவியா அப்படின்ற ஒன்று பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பக்கம் ஓடுவார். நான் இங்கே இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஒரு பக்கம் ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அவகிட்ட பேசலான்னு போகும்போதெல்லாம் நீ வந்துருவியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாரு. அதோட பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்று இவ ஏன் இப்படி வித்தியாசமாக நடந்துக்கிறானே எனக்கு தெரியலன்னு ஹீரோ சொல்லும்போது உங்களுக்கு விஷயமே புரியலையா, அவள் வந்து உங்களை லவ் பண்ணுறா சார், அதனால தான் நீங்கள் அந்த பார்ட்டியில் அந்த பொண்ணு கூட நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு வந்த உடனே ஹீரோயினுக்கு அது பிடிக்கல, அப்படி இப்படி இந்த பொண்ணுங்களே இப்படி தான் மனசில் உள்ளதை வெளியே சொல்லவே மாட்டாங்க, ஆனால் அடுத்த பொண்ணு வந்துட்டு பொறாமப்படுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இவர் வந்து இதை நம்ப மாட்டாரு. இப்படிமா பொண்ணுங்கள்லாம்
பண்ணுவாங்கன்னு சொல்லும்போது, ஆமாம் சார் வேணும்னா நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் சொல்லவும், இதெல்லாமா டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்கன்னு நீங்கள் பண்ணி தான் பாருங்களேன்னு அவர் சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு ஐடியா தோணுது. என்ன பண்ணுறாருன்னா ஹீரோயினுக்கு கால் பண்ணுறாரு. அதே மாதிரி அவரோட அதை கல்யாணம் பண்ணிக்க போகிறாருல அந்த பொண்ணையும் வர சொல்கிறார். 2 பேரையும் ஒரு இடத்துக்கு வர சொல்கிறாரு. வர சொன்னவர் என்ன பண்ணுறாருன்னா ஹீரோயின் முன்னாடி அந்த பொண்ணுகிட்ட வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரிலாம் இருக்காரு. இதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்பவே கோவம் வருது. உடனே வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா ஹீரோயின் வந்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறேன்னு சொல்லும்போது ஹீரோ போய் கேட்பாரு, ஏன் நாங்கள் 2 பேர் க்ளோஸாக இருக்கிறது உனக்கு பொறாமையாக இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது, நான் இதுக்காக உங்களை பார்த்து பொறாமப்படணும், எனக்கு என்ன அவசியம் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. சொல்கிறது அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேக வேகமாக கிளம்பி வராங்க. அங்கே நிறைய கம்பிலாம் ஒரு ரூமில் இருக்குது. அது ஹீரோயின் மேலே தவறுதெல்லாம் விழுந்துட்டு 2 கையிலையும் பயங்கரமாக அவங்களுக்கு அடிபட்டுருது. அவங்க கத்திக்கிட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு இருக்குல்ல ஹீரோ கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு அந்த பக்கம் கிராஸ் பண்ணிட்டு ஹீரோயின் வந்து நல்லா வழியில் துடிக்கிறத பார்த்தோன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிடும். ஹீரோக்கு இது சத்தம் கேட்ட மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வருவார். ஒன்றும் இல்லை நான் தான் தெரியாமல் விழுந்துட்டேன், அதுக்கப்புறம் இப்போ எந்திரிச்சிட்டேன், ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோவையும் டைவர்ட் பண்ணி அனுப்பி விட்டுரும் அந்த பொண்ணு. அதோட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தனியாகவே தனியாக அதெல்லாம் அந்த கம்பியெல்லாம் எடுத்து போட்டு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கும் தனியாக வந்திருப்பாங்க. வந்த டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு சர்ஜரி பண்ணுறோம் ரொம்ப வீக்காக இருக்குன்னு சொல்லும்போது, இப்போ நான் கை இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்பவே யோசிப்பாங்க. கை இல்லாமல் என்ன பண்ணுவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்பவே யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு வேக வேகமாக அவர் அசிஸ்டன்ட் சொல்லிட்டாரு. வேக வேகமாக வந்துட்டு ஒரு டாக்டரை கூட்டிகிட்டு வந்துட்டு இப்போவே டாக்டர் கிடச்சிட்டாரு, இப்போவே வந்து சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு இப்போ சர்ஜரியும் பண்ணி முடிச்சிருவாங்க. ஹீரோ இந்த மாதிரி பண்ணிட்டு இன்னும் 1 வீக் ரெஸ்ட் எடுத்தால் அதெல்லாம் சரியாயிடும், நீ எதுவுமே நினைக்காத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஆறுதல் படுத்திட்டு இருப்பாரு. அப்போ தான் ஹீரோயின் யோசிச்சு பார்ப்பாங்க, இவங்களுக்கு கையில் அடிபட்டிருக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு இருக்குல்ல அதை நின்று பார்த்து சிரிச்சிட்டு போனது அவங்களுக்கு நல்லா கவனிச்சிருப்பாங்க. அவள் தான் வேணும்னே இதெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும். ஹீரோயினை பார்க்க வேணும்னே வந்துட்டு அந்த பொண்ணு இருக்குல்ல அது வந்து வேணும்னே ஒரு இது நல்லா இருக்கா என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு இவங்க பண்ண வேலைலாம் தெரிஞ்சு ரொம்பவே கோவம் வரும். அவங்க ஒரு பூங்குத்துலாம் கொண்டு வந்து கொடுக்க வருவாங்க. ஹீரோயின் ஓப்பனாக சொல்லிடுவாங்க, எனக்கு இந்த ஃப்ளவர்ஸ் ஸ்மெல் வந்து ஒத்துக்காது, அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல மாதிரி ரொம்ப கண்ணீர் விட்டுட்டு அங்கேருந்து அப்படியே நல்ல நைஸாக வெளியே வந்துருவாங்க. ஹீரோ வந்து பார்த்துட்டு என்னாச்சுன்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இப்போ டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகணும். ஹீரோயின் வந்துட்டு அவங்க இடத்துக்கு கிளம்பலான்னு சொல்லும்போது ஹீரோ வந்து என்ன சொல்வார்னா, இல்லை நீ ரெஸ்ட் எடுத்தாகணும், அதனால் நீ இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இல்லை நான் வரமாட்டேன்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. என்னால் தான் உனக்கு இந்த மாதிரிலாம் காயப்பட்டுச்சு, நீ ஏன் வீட்டுக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக ஹீரோனை கூட்டிட்டு அவர் அங்கே போயிடுவார். பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து வலுக்கட்டாயமாக வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு. வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா வேற இருப்பாரா. இது ஹீரோனுக்கு நல்லாவே தெரியும் எப்படிடா சமாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு மறைஞ்சு அவங்க பாட்டுக்கு இருந்துகிட்டே இருப்பாங்க. பெரிய தொப்பி பெரிய கண்ணாடிலாம் போட்டு மறைஞ்சு இருப்பாங்க. அதெல்லாம் மாஸ்க்லாம் வேற போட்டுட்டு இருப்பாங்க. அதோட தாத்தா பார்க்கும்போது தாத்தா கிட்ட பேசுகிற மாதிரி பேசிப்பாங்க. ஏன்னா அவங்க 2 பேரையும் சேர்ந்து பார்க்கவே முடியலன்னு அவர் வருத்தப்படுவார். அதனால் பார்த்தீங்கன்னா இவர் போனால் இவங்க வரது, இவங்க போனால் இவர் வரதுன்ற மாதிரி தாத்தாவையும் ஒரு பக்கம் சமாளிச்சிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்டேயும் இந்த மாதிரி தெரியாத மாதிரியே ஆக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா வந்துட்டு சரிவா நம்ம 2 பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிகிட்டு போகும்போது 2 பேரும் பண்ணிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ அங்கே இருப்பாங்கல்ல அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு வந்துட்டு ஒரு மாதிரி அந்த மாதிரி இதாக இருப்பார். அப்போ வந்துட்டு நீ திரும்ப இங்கே தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு வந்து என்ன தோணும்னா, ஒரு வேலை வந்துட்டு என்ன அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் தான், ஆனால் அவனோட ஒய்ஃப்னு தெரிஞ்சா என்ன அவனுக்கு பிடிக்குமா இல்லை டிவோர்ஸ் பண்ணது அப்படியே பண்ணி விட்டுருவானோ அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுக்கு ரொம்பவே யோசனையாக இருக்கும். இதோட வந்து ஹீரோன் வந்து சமாளித்து அப்படியே அவரை தூங்க வச்சிருவாங்க. இப்போ மறுநாள் ஆகிடும். மறுநாள் ஆனவனு பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு வந்துட்டு என்ன நினைப்பாருன்னா, தாத்தா இப்படியே சொல்லிட்டே இருக்காரு, உன் ஒய்ஃப் நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு, நம்மளோட கல்யாணம் அதாவது அந்த கல்யாணம் இது இருக்கும்ல மேரேஜ் சர்டிஃபிகேட் அதுலையாவது வந்து அவரோட ஃபேஸை வந்து யாருன்னு சொல்லிட்டு பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாரு. ஏன்னா இப்படி எப்போ பார்த்தாலும் தாத்தா அந்த பொண்ணுக்காகவே இவ்வளோ சொல்கிறாரு இவ்வளோ நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேஸை பார்க்கலாம் நினைக்க போயிட்டு அந்த இது இருக்குல்ல அதை ஃபைலை மட்டும் ஓப்பன் பண்ணலான்னு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு கால் வரும். அந்த கால் அட்டன் பண்ணி பேசும்போது அவங்க அசிஸ்டன்ட் தான் கால் பண்ணியிருப்பார். அவர் என்ன சொல்வாருன்னா, நல்லா நம்ம வந்துட்டு ஏமாந்த மாதிரி இருக்குது அப்படின்னு வர என்னன்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் உங்கள் ஒய்ஃப்னு கல்யாணம் பண்ணீங்களா அவங்களுக்காக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்ல அந்த பிஸ்னஸ் ஃபுல்லாகவே லாஸில் தான் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம பண்ணுற அமௌண்ட் எல்லாமே வந்துட்டு நஷ்டத்தில் தான் போகுது, அவங்க ரொம்ப நம்மளை ஏமாத்துறாங்க அப்படி இப்படின்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வரும். அதை அப்படியே அந்த ஃபைலில் உள்ள ஃபோட்டோவை பார்க்காம தூக்கி வீசிட்டு அவர் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பிடுவார். கிளம்பி இப்போ நேராக வந்து அவர் எங்கே வருவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோனோட பர்த்டேன்னு இருக்கும்ல அந்த பர்த்டே வந்து வந்திருக்கும். அதுக்காக அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு செயினை வாங்கிட்டு வந்திருப்பாரு. ஹீரோயின் கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்ன சொல்வாருன்னா, இன்னைக்கு வந்துட்டு உனக்கு பர்த்டே கிடையாது பேசுகிறத பார்த்தோன்னா ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியாக போயிடும். என்ன இப்படிலாம் சொல்கிறீங்க, நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் கிடையவே கிடையாது, நான் உன்னை மனசார லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து திடீர்னு ஹீரோயின் வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஹீரோயினுக்கு ஆரம்பத்தில் ஒரு மாதிரி இருந்தாலும் திரும்பவும் அவங்களும் வந்துட்டு அவங்கள கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. டக்குனு இவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா அவங்கள ஒரு தனியாக ரூமுக்கே கூட்டிகிட்டு வராது. அதை பார்த்தோன்னா ஹீரோ வந்து ரொம்பவே இது பண்ணிடுவாங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படி இப்படின்னு சொல்லும்போது எது தப்பு, நான் உன்னை மனசார விரும்புகிறேன், நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லவும் ஹீரோனுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும். டக்குன்னு அவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா, எனக்கு கல்யாணம் அடிச்சு இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் ஹீரோருக்கு ஒரு மாதிரி பதட்டமாகவே போயிடும். இது கல்யாணம் அடிச்சா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஆமாம் எனக்கு கல்யாணம் அடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் இதை நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும், சொல்லாதது என் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அப்போ கல்யாணம் அடிச்சுன்னா உன்னோட ஹஸ்பண்ட் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோனால எதுவுமே சொல்ல முடியாது. அப்படியே ஹீரோவை பார்த்துட்டே இருப்பாங்க. அதோட இந்த எபிசோட் வந்து எங்கே முடியுது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு ஸ்டோரியில் சந்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் இது கண்டினியூஸ்